ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ளவுஸ் பேக் நெக் லேஸ் டிசைன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் லைனிங் ப்ளவுஸில் நம்ம லேஸ் மட்டுமே பயன்படுத்தி ஒரு அழகிய நெக் மாடல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட சேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிங்க் கலர்லேயும் சில்வர் கலர் அதிகமாக வந்திருக்கு புடவையில். அதனால நான் சில்வர் கலர் லேஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லேஸ் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. சில்வர் கலர் லேஸ் பார்த்தீங்கன்னா சமோசா மாடல் மாதிரி நான் வாங்கியிருக்கேங்க. நம்ம பேக் நெக்குக்கும் அதே மாதிரி கைக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 2 மீட்டர் இல்லை அப்படின்னா 2.5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. கோல்டு கலர் லேஸ் பார்த்தீங்கன்னா நான் 1 மீட்டர் நான் வாங்கியிருக்கேன். பேக் நெக்கு டிசைனுக்கும் அதே மாதிரி ஃப்ரண்டில் முன் கழுத்தில் நம்ம அந்த லேஸ் வைக்க போகிறோம். அதனால் 1 மீட்டர் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த ப்ளவுஸ் பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. அதனால டைமண்ட் நெக் நான் கட் பண்ணி லைனிங் போட்டு நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஷேப்பில் நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோமோ அந்த ஷேப் நம்ம சாப்பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நான் ஸ்டாருக்கு கீழே 3 ஸ்டார் வர மாதிரி பெண்டு வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஒரு லைன் கீழே ஒரு லைன் அது கீழே ஒரு லைன் மொத்தம் 3 லைன் வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சைடில் அந்த வளைவு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் நெக்லேருந்து பெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த லேஸ் கீழே இடுப்பு இது வரைக்குமே வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லேஸ் வச்சு தைக்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம கீழே அப்படியே வளைவாக கீழே வரைக்கும் நம்ம தைக்கணுங்க. அது எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கலர் லேஸ் வச்சு நம்ம தைச்சுக்கலாங்க. நம்ம கீழே அந்த ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 லைன், அந்த லைனை நம்ம கோல்டு கலர் லேஸ் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. கோல்டு கலர் லேஸ் தைக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. மொத்தம் 4 லைன் நம்ம கோல்டு கலர் வச்சு தைக்க போகிறோம். நீங்கள் அந்த பெண்டு வரையில லைட்டாக அந்த லேஸை கொஞ்சமாக மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நண்டுக்காலை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் லேசை திருப்பி விட்டு நம்ம தைக்கணுங்க. இந்த மாதிரி தைச்சாதான் உங்களுக்கு ஸ்டார் அழகா உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னா அப்படியே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வளைவாக வந்துடும். அந்த டிசைனே உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால அந்த பெண்டு வர இடத்துல நம்ம தைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லேஸை கொஞ்சமாக மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க. நான் பாருங்க எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியே மிச்சம் இருக்க அந்த 3 லைனுமே நம்ம தைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகா இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா தைச்சிருவாங்க. ஆனா நீங்க தைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கே அழகா நீட்டா உங்களுக்கு இருக்கும். கோல்டு கலர் லேஸ் வச்சு நம்ம 4 லைன் ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் கலர் லேஸ் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. மேலே அந்த ஸ்டார் நெக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க தைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கை ஒட்டி நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாங்க. ஸ்டார் நெக்ல நம்ம அந்த கார்னர் வர இடத்துல தைக்கிறத ஸ்டாப் பண்ணிடணுங்க. லேஸை நம்ம எந்த இடத்துல வளைவு கொடுக்குறோமோ அந்த இடத்துல லேஸை 1/4 இன்ச்சு போல லேஸை மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஸை எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கணுங்க. இந்த மாதிரி நீங்க தைச்சாதான் அந்த ஸ்டார் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகா ஃபினிஷிங்கா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கலர் லேஸ் வச்சு தைச்சிருக்கோங்க. அது தெரியாத மாதிரி நம்ம சில்வர் கலர் லேஸை வச்சு அந்த பெண்டு கொடுத்து நம்ம தைக்கணுங்க. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே நம்ம இந்த லேஸை வச்சு அப்படியே நம்ம
அட்டாச் பண்ணிக்கலாங்க. சில்வர் கலர் லேஸை வச்சு நம்ம ஒரு லைன்ல வந்து நம்ம லேஸ் வச்சு தச்சுட்டோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நெக்கு ஃபுல்லா நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. நம்ம லேஸ் மட்டுமே பயன்படுத்தி அழகா வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. பார்க்கறதுக்கே நீட்டா வந்து கிராண்டா இருக்கு. நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆள்ல போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வந்துருங்க. நீட்டா வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. ரொம்பவும் சிம்பிளா ஈஸியா இந்த நெக் வந்து நம்ம தச்சு எடுத்திருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாங்க. ப்ளவுஸில் நெக்கு ஃபுல்லாகவே லேஸ் வச்சு தச்சுட்டோங்க. அதே மாதிரி கையிலையும் நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அந்த சட்டையிலே நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. அந்த லுக்கு வந்து பாருங்க இப்படித்தான் இருக்கும் நீங்கள் தச்சதுக்கு பிறகு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.